அனைவருக்கும் வணக்கம். நான் லலிதா ரெசிபீஸ். இன்று எப்போது என்ன ரெசிபி செய்யவிருக்கிறேன் என்றால், இது சமையல்னு சொல்ல முடியாது. இந்த சோசேஜ் பன் இருக்குதுல்ல, இதுதான் நான் போய் பொரிச்சிட்டு வந்தேன். எண்ணெயில் பொரிச்சிட்டு வந்து இப்போ தான் அங்கே வச்சுருக்கேன். இது இந்த பிரெட் உள்ள வைக்கிறதுக்கு. இதை பாருங்க, இந்த பிரெட் உள்ள சமையல் ஒன்றும் இல்லது. இது பன் ரெசிபி. ஓகே, இதை பாருங்க, ரொட்டி. இது ரொட்டி வனிலா கோசோம் டாப் பேக்கரி. இந்த ரொட்டி நான் வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்குன்னா, இந்த சோசேஜ் பன்னு செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்க, சோசேஜ் பன்னு செய்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். பார்த்துங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி என்னுடைய ரெசிபி சோசேஜ் பன் ரெசிபி. ஓகே, இதுக்கு 4 நகட் நகட்னு சொல்ல முடியாது. இது சோசேஜ் ஆயம்னா சோசேஜ் சிக்கனை சோசேஜ் சிக்கனை இது பொரிச்சு வச்சுருக்கேன். இது இந்த ரொட்டி உள்ளே வைக்கிறதுக்கு சலட் கீரை வச்சுருக்கேன். இது ரொம்ப இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் தான் வைப்பேன். எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு வச்சுக்குவேன். பிறகு டொமேட்டோ இருக்குது, பார்த்துங்க. டொமேட்டோ வெட்டி வச்சுருக்கேன். இது எவ்வளோ வைக்கிறேன்னு தெரியாது. இது 1000 ஐலண்ட் சாஸ் சாலட் கீரைக்கு சாலட் கீரை செய்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்துகிற சாலட். இது ஹாட் சாலட், உரப்பாக இருக்கும். இது இந்த சாதாரணமாக உள்ள மாதிரி இந்த மயோனீஸ் இருக்குதுல்ல, வெள்ளை கலரில் உள்ளது, முட்டை கலந்தது, முட்டை கலக்காதது, அந்த மாதிரி இல்லை. இது ஹாட் மயோனீஸ் மாதிரி தான். ஏன்னா இது இந்த சாலட்டுக்கு போடுறது, கீரைக்கு. அதாவது அது என்னன்னு சொல்லுவாங்க, கீரைக்கு போடுறதுன்னா சாலட் கீரைன்னா பச்சடி மாதிரி. ஓகே, இது ஓகே, இது இருக்குது மேலே இது பண்ணி விடுறதுக்கு. இந்த மாதிரி இது ரொட்டி மாதிரி மேலே தடவி விடுறதுக்கு. இந்த பாருங்க, மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணி தான் நான் வைக்க போகிறேன். இதில் வெள்ளரிக்காய் இல்லை, டொமேட்டோ தான். டொமேட்டோ. இது சோசேஜ் சோசேஜ் சிக்கன், சலக்கீரை, பன்னு, அப்புறம் அந்த இது. ஓகே, அப்புறம் இந்த இது என்னென்னா செடார் சீஸ் ஸ்லைசஸ், ஹை கால்சியம். செடார் சீஸ் ஹை கால்சியம் உள்ளது. இது நான் இந்த ரொட்டிக்கு நடுவில் வைக்க போகிறேன். ஓகே, 4 துண்டு செய்யலான் இருக்கேன். ஓகே ஓகே இப்போ இந்த ரொட்டி இருக்குது, பார்த்துருங்க. நான் கொஞ்சம் இறக்குறேன். இறக்க முடியுமா தெரியலையே, எவ்வளோதான் முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் பிறகு. ஓகே, இப்போ ரொட்டி இருக்கா, பார்த்துங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரொட்டியில் இது முதல்ல இல்லை, இந்த கீரை வைக்க போகிறேன் முதல்ல. கீரை. ஓகே, இந்த கீரை வைக்கிறேன். சலட் கீரை ஓரத்தில் வைக்கிறேன். ஓகே, சலட் கீரை என்கிட்ட ஒன்று இந்த பக்கம் இருக்கு. ஓகே, சலாட் கீரை வச்சுருக்கேன். இந்த இதில் இந்த ரொட்டி உள்ள. ஓகே, ரொட்டி உள்ளே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இது செடார் சீஸா. இது நான் இது இங்கே வச்சுட்டு செடார் சீஸ் நான் எடுக்கிறேன், வெளியாக்குறேன். இதை கட் பண்ணி எடுக்கணும். இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரில, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.